அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட நம்போதரி மற்றும் மாசாணி அம்மன் மற்றும் கௌரி அம்மன் துர்கை அம்மனை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் ஃபஸ்ட்டு மாசாணி அம்மனை கொண்டு வந்து அம்மன் கேரக்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கௌரி அம்மன் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கனகதுர்கை அம்மன் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஆதி துர்கான்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனை அம்மனை கொண்டு வருவாங்கன்னு தெரியலைங்க. இப்போ நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மளோட துர்காவுக்கும் கௌரிக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. துர்காவை காப்பாற்றுறதுக்காக கௌரியும், கௌரியை காப்பாற்றுறதுக்கு துர்காவும் இருக்கும்போது 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் வர போகிறதில்ல. நம்மளோட கௌரி பாப்பா மேலே ஆதி துர்கை அம்மன் மயான பூஜையில் அப்படியே இறங்கி அம்மனாக வெளியே வந்து மொத்த ஊருக்காரும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட துர்காவை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டாங்க. மொத்த கோயிலில் இருக்கிற 8 திசையில் இருக்கக்கூடிய 8 அசுரனோட சக்தியை கொண்டு எருமத்தலையோட சூனியத்தை நம்மளோட கௌரி பாப்பா அப்படியே அம்மன் கெட்டப்பில் சும்மா பாஞ்சி எடுத்து மொத்தமாக வந்து அக்னி வளையத்துக்குள்ளே போட்டுட்டாங்க நம்மளோட கௌரி பாப்பா, அதாவது ஆதி துர்கை அம்மன் வடிவத்தில். இந்த விஷயத்தை பார்த்து நம்மளோட ஜமீன், ஆவுடையப்பன் மற்றும் ஜனா அவங்க பையன் அர்ஜுன் 3 பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட அர்ஜுன் பற்ற வச்ச பெட்ரோல் நிறைஞ்ச ட்ரம்முக்கு வரக்கூடிய நெருப்பையும் நம்மளோட கௌரி அம்மன் வந்து, அதாவது கௌரி பாப்பா வந்து நிறுத்திவிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த 8 அசுரனோட சூனியத்தோட சக்தியை எடுத்து அந்த அக்னி வளையத்துக்குள்ளே போட்டு கடைசியில் அந்த பெட்ரோல் எரிஞ்சிட்டு இருக்கிற திரியை நிறுத்தி வச்சிருந்து அப்படியே அவங்களே போயிட்டு திரும்ப பூமியை உதச்சி ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படியே அந்த சூனியம் மொத்தமும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மொத்த ஜமீன் குடும்பமும் நம்மளோட நம்போதரியும் வந்து நம்மளோட ஆதி துர்கை அம்மன் வந்து இறங்கி சூனியத்தை எடுத்ததுனால அந்த ஆக்ரோஷத்தை தணிக்கிறதுக்காக நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு ஒரு அம்மன் பாட்டு, அது அரண்மனை படத்தில் வர பாட்டெல்லாம் போட்டு சும்மா டான்ஸ் எல்லாம் சும்மா செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரம்யா கிருஷ்ணா, ரோஜா மேடமே மிஞ்சிருவாங்க போல். இது இப்படி இருந்தாலையும் அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதியை கொன்றுவாங்கன்னு நினச்சா நம்மளோட ஆதி துர்கையாக இருக்கிற நம்மளோட கௌரி பாப்பா அந்த விஷயத்த நான் கெஸ் பண்ணியிருந்தேன். அது ஆனால் நடக்கலை. ஏன்னா காலன் மந்திரவாதி இறந்துட்டால் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு கதையே சுவாரஸ்யம் எல்லாம் போயிடும். சரி, ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.